நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இந்த தொடரில் மத்திய அரசு கொண்டு வரும் மசோதாக்களின் மீது திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அக்கட்சியின் எம்பிக்கள் பேட்டியளித்துள்ளனர். இது குறித்து தெளிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா 2/3 பங்கு ஆதரவு கிடைக்காத காரணத்தால் தோல்வியை தழுவியது. திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் மசோதாவிற்கு எதிராக வாக்களித்ததே மசோதா தோல்வியடைய முக்கிய காரணமாக இருந்தது. இந்த நிலையில் நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருப்பதால் மத்திய அரசின் சார்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு திமுக எம்பிக்கள் TR பாலுவும் திருச்சி சிவாவும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் கூடுதல் தெளிவு தேவைப்படுகிறது. எதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது குறித்து தெளிவாக இல்லை. வரைவு அறிக்கை வந்ததும் அதனை படித்த பிறகே தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முடிவு எடுக்க முடியும். ஆனால் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளோம் என்று தெரிவித்தனர். அரசாங்கம் இது தொடர்பாக எந்த திசையில் எப்படி செல்ல இருக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. அதற்குரிய டிராஃப்ட் பில் கூட எங்கள்கிட்ட கொடுக்கல. அதிகாரப்பூர்வமாக எதையுமே சொல்லல இது வரைக்கும். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக தற்போது வரைவு அறிக்கை வந்த பிறகு கருத்துக்கள் கூறுவதாக சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமின்றி மேகதாது அணை கட்டுவது தொடர்பான பிரச்சனைகள் குறித்துத்தான் தங்களது கவனம் உள்ளது என்றும் TR பாலு மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மேகதாது பிரச்சனை குறித்து நாளைக்கே நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் ராஜ்யசபாவில் தம்பி சிவா அவர்களும் பாராளுமன்றத்தின் லோக்சபாவில் நானும் நம்முடைய உறுப்பினர்களும் சேர்ந்து குரல் எழுப்பியிருக்கிறோம். இது தமிழகத்தின் மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்பதற்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடப்பதால் அவர்களுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்தும் நோக்கத்தில் இதில் திமுக கூடுதல் கவனம் செலுத்துகிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஆக மொத்தம் நாளை கூட்டத்தொடர் தொடங்கிய பிறகுதான் திமுகவின் முடிவு என்ன என்பது தெளிவாக தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.